பண்ணிருக்காருன்னு பாருங்க. சரக்குக்கு எல்லாரும் சைடி சாப்பிட்டு தானே பார்த்திருப்போம். ஆனா இவரு என்ன பேப்பரை தின்னுட்டு இருக்காரு. இன்னைக்கு போக புடனே வரைக்கும் ஏறுது. அத சிக்கன் பீஸ் நினைச்சு மென்னுட்டு இருக்காரோ. இவங்க பண்றதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கு. மூக்க முட்டை குடிச்சவரு பைக் எடுத்துட்டு கிளம்பலாம் நினைச்சாரு. எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே ஃபீல் ஆகே. நினைக்க மட்டும் தான் முடிஞ்சது. பைக் அவரால தொட கூட முடியல. என்ன வண்டி பின்னோக்கி போகுது. அதெல்லாம் நான் ஸ்டடியா இருக்கேன். ஆனா பைக்க தான் காணோம். சரக்கு அடிச்சா போதை தலைக்கேறும். இவருக்கு தலைகில ஏறிடுச்சு போல. எப்படி தலைகிலா யோகா பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் இல்லை நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலதே. கூட இருக்கிற குடிமக்களே இவரை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஸ்டேடியத்துக்குள்ள சரக்க விட மாட்டேன் இருக்காங்க. அதுக்கு இவர் யோசிச்ச ஐடியா என்னது? சாண்ட்விச்சுக்குள்ள சரக்க மறைச்சு வச்சு கொண்டு வந்திருக்காரு. ஒரு கட்டிங் போட்டா ஆடாத கால்கள் கூட ஆடும் போல. இவர் ஆட்டத்தை பாருங்க. அதுல இந்த மூமெண்ட் என்ன மூமெண்ட். சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல என்டர்டெயின்மெண்ட். இங்க நடக்கிற மக்கள் நீங்க போனை ஷேக் பண்ணா நின்றுவாங்க. அப்படி நின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எஸ்ன்னு. அடிக்கிற மலைக்கு சரக்க போட்டுட்டு தியானத்திலே வேற லோகத்துக்கு போயிட்டாரு. மெல்ல எல்லாரும் மூச்சை உள்ள இழுங்க. கல்யாண வீட்டுல இந்த குடியாரங்க பண்ற அலப்பறை இருக்கே. போதையில சாஞ்சவன் அந்த பொண்ணோட துப்பட்டாவை பிடிச்சு இழுத்துட்டான். எந்திரிச்சவன் மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட போறான் பாருங்க. இவர் அங்க லுங்கிய கட்டிட்டு இருக்கும் போது கீழே வச்சிருந்த சரக்கு பாட்டில தூக்கிட்டு ஓடிட்டான். விஷயம் தெரிஞ்சா உயிரே விட்டுருவாரு. கரூர்ல மழை பெஞ்சத இவர் சரக்கு போட்டுட்டு எப்படி கொண்டாடி இருந்தாருன்னு பாருங்க. ஒரு பஸ் மேல ஏறி மலைய ரசிச்சுக்கிட்டே ஆடி இருந்தாரு. கல்யாணத்துல மந்திரம் ஓதி பார்த்திருப்போம். ஆனா சரக்கடிக்க யாராவது மந்திரம் ஓதி பார்த்திருக்கீங்களா? शुक्लम वरदं विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये गजाननं पद्मनाभं गणे एकदन्तं पास्महे तदा ओम नमो नारायण जगदीश्वराय नमः समर्पयामि. ஓ, மந்திரம் ஓதி குடிச்சா லிவருக்கு நல்லது போல. நட்புனா இதெல்லவா நட்பு. எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க பாருங்க. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. சாந்தமா இருந்தவர் சரக்கு அடிச்சதும் சந்திரமுகியா மாறிட்டாரு. அவர் நடன திறமைய சும்மா வெளியே கொண்டு வந்திருந்தாரு பாருங்க. ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதே தப்பு, இதுல ட்ரிபிள்ஸ் வேற. போ மச்சான், ஸ்டடியா ஓட்டுற. என்ன ரோடு தான் வளைஞ்சு இருக்கு. அவனுக்கு என்னவா ஆரம் அடிச்சுக்கிட்டே இருக்கான். தனியா குடிக்கிறதோட ஃப்ரெண்ட்ஸோட குடிக்கும் போது அலப்புற கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும்.
சரக்கு போட்டா பல திறமைகள் வெளியே வருது. பெட்ரோல் போட்டுட்டு என்ன பண்றான்? இவன் தெளிவா தான் பண்றானா இல்ல போதையில இதை பண்றானான்னு தெரியலையே. முதல்ல டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கம் இருக்கு சார். பார்ட்டில தாத்தாவை கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு போல. வழியை விட சொல்லி கண்ணாடியை பார்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா. எங்க கல்யாண பொண்ணு யாருக்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்க வருதுன்னு நினைச்சா என்ன தாலி கட்ட நேரத்துல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட பேர் இந்த 10 இயர் ரீக்ரியேஷன் சேலஞ்ச் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு 10 இயர் ரீக்ரியேஷனை பார்த்திருக்கவே மாட்டீங்க. எங்க பார்ல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தவரு நான் செடியாய் இருப்பேனா 10 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு பாரு நான் தண்ணி அடிப்பேன் அடிக்கும் போதெல்லாம் நான் செடியாய் இருப்பேனா. அவன் இன்னும் திருந்தலமாமா. கூட இருக்கிறவங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இவரு மட்டும் என்ன பண்றாரு? கேஸ் ப்ராப்ளம் போல. குடியாரீங்க இந்த செருப்பை மாட்டுறதுக்குள்ள படுற பாடு இருக்கே. செருப்புங்க எங்க இருக்கியா? ஒரு இடத்துல நிக்க மாட்டியா நீயே? அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்க. இந்த பார்ல நடக்கிற கூத்து இருக்கே. பஞ்ச சட்டக்காரரு போதை அதிகமாகி எந்திக்க முடியல. இரு மச்சான், நான் உன்னை தூக்கிட்டு போறேன். இவரும் போதையில தான் இருக்காரு. அவரை தூக்குறேன்னு தலைகீழ கவுத்துட்டாரு. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரக்கு அடிச்சா எல்லாரும் உளருவாங்க. ஆனா இவரு God the grant us the serenity to accept the things we cannot change, courage to change the things we can, and wisdom to know the difference. இங்கிலீஷ்ல பொழந்து கட்டுறாரு. What do you do for living, bro? Yeah, the food is the God is the food. Yeah, people are there to survive. Why so much? அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? ஒரு ஃபங்க்ஷன்ல பசங்க எல்லாம் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அதுல இந்த கருப்பு டிஷர்ட் திடீர்னு அங்க போன போலீஸ பிடிச்சி மொத்தம் கொடுத்துட்டான். அடப்பாவி, அவனா நீயே? தலைவன் ஒரு படி மேல போய் சரக்க போட்டுட்டு போலீஸ் கிட்டயே பிரச்சனை பண்ணிருக்காப்ல. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? மூடி ஆளா நின்று தட்டுறான். நார்த் சைட்ல குடிச்சிட்டு வேலைக்கு வந்தவன கலவைய தூக்க விட்டு சும்மா வச்சு செஞ்சிருந்தாங்க. இவன் என்ன போதை தலைக்கேறி நாயோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன ஃப்ரிட்ஜ் எம்டியா இருக்கேன்னு பார்த்தா அது ஸ்டிக்கரு. உள்ள விதவிதமா பீர் அடுக்கி வச்சிருக்காரு மனுஷன். பாட்டில துறக்க ஓப்பனர்லாம் யூஸ் பண்றது இல்ல. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணா என்னடா என்ன பாக்குற? நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவெல்லாம் அனலாயிருப்பா. நீ வெள்ள சண்டைக்கு வாடா, நீ வெள்ள சண்டைக்கு வா. வாடா வந்து
புலி என்ன பாக்குற ஃபாரின் சரக்கு இருக்கு ஆனா சைடிஷ் இல்ல. அதனால நாய்ப்பொரிய சைடிஷ் ஆக்கிட்டாங்க. நாய் பாவம். எங்க பாருங்க மனுஷனா நீங்கலாம் ஐயோ நீ மனுஷனே இல்ல தெரியுமா? தண்ணி அடிக்கிறான்னு திட்டுவோம். ஆனா தண்ணி அடிச்சா இவ்வளவு பொறுப்பா இருப்பாங்கன்னு தெரியாம போச்சே. எந்த அளவுக்குன்னா நடந்து போனவரு சிக்னலை மதிச்சு நின்னுகிட்டு இருக்காரு. அது கிரீன் ஆனதும் ஒரு பார்ல கிரிக்கெட் மேட்ச் லைவ்ல தேசிய கீதம் ஓடி இருக்கு. உடனே எல்லாரும் மரியாதையா எந்திரிச்சு நின்று இருந்தாங்கன்னா பாருங்க. இதுக்காகவே ஒரு லைக் கொடுக்கலாம். கொரோனால 3 டாஸ்மாக திறக்கும் போது ஒருத்தன் தேங்காய் உடைச்சி ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடுறான். இவரு தேங்காய் பழம் வச்சு பூஜை எல்லாம் போட்டிருக்காரு. ஏன்னா இந்த கோயிலால எல்லாரும் சிறப்பா பாதுகாப்போட நல்லா இருக்கணும். கடை மூடக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். மாசு போட்டுவாங்க கடைக்கு 10 அடி தண்ணி போட்டியா? ஏன்னா மறுபடியும் கடையை மூடிடக்கூடாதான். இவரு வேற லெவலு. குடிச்சிட்டு எஸ்கலேட்டர்ல ஏறி இருக்காரு. இன்னைக்குள்ள அவர் மேல போறதுக்கு வாய்ப்பு இல்ல. போதையில மிதக்கிறதா நினைச்சிட்டு இருக்காரு போல. ஈவினிங் கிரவுண்ட்ல பசங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி நின்ன குடிமகன் இந்த கல்யாண வீட்டுல இவன் போதையில அந்த பொம்மை கிட்ட பேசிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு